ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். கடகராசிக்கு உண்டான மார்ச் மந்த்துக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கணும். 1ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது மைண்டு காமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன கோல்டில் கொஞ்சம் கவனம் தேவை. என்ன மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா நல்லா இருப்பாங்க. எமோஷ்னல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். 2ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது இன்கம் கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும். ஃபேமிலியில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். சடன் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம். 3ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ், லீகல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் கொஞ்சம் நல்லா கவனமாக இருக்கணும். 4ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எமோஷ்னல் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது உங்களை சுற்றி சூழ்ந்திருக்கும். பீஸ், கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப தேவை இந்த காலகட்டத்தில். என்ன ரீலொகேஷன், ட்ராவல் இதுக்கெல்லாம் பாசிபிள் இருக்குது. 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நல்ல கவனமாக தேவை. பேச்சில் கவனம் தேவை, செயலில் கவனம் தேவை. ஸ்பெகுலேஷன் இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணிக்கணும். 6ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் ஏற்படலாம். ஃபாரினில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணலாம். எதிரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 7ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது மேரேஜ் அப்படிங்கிறது சூப்பராக கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு. பொண்ணு பார்க்கணுன்னா பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கணுன்னா மாப்பிள்ளை பார்க்கலாம், அமைஞ்சிரும். கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். 8ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சடன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம். இன்டென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஏற்படும். ஸ்ட்ரெஸ், ஆர்குமெண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். என்ன ஃபைத், அதாவது உண்மையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதுதான் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். 8ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் இருக்கிறதுனால டக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? 9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு ஸ்டேபிளான ஒரு லக் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்குது. அப்பாவோட சப்போர்ட் இருக்கும். அப்பா மென்டார் பண்ணுவாங்க. ஃபாரின் ட்ராவல், ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. சேரிட்டி மூலயமா எக்ஸ்பென்ஸ் ஏற்படலாம். 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சடன் கெரியர் ஷிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். ஹிடன் காம்படிஷன் அப்படிங்கிறது ஏற்படலாம், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லக்கு மூலியமா இன்கம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நெட்வொர்க் சப்போர்ட் அப்படிங்கிறது ஏற்படும். 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ட்ராவல், எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் அது மூலயமா எக்ஸ்பென்ஸ் ஏற்படலாம். ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும். ஹிடன் எக்ஸ்பென்ஸ் ஏதாவது ஏற்படலாம். ரிசர்ச், அனாலிசிஸ் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா சூப்பராக ஒரு எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா டக்கு டக்கு அப்படின்னு எப்படி சொல்றதுன்னா சடனாக ஒன்று ஏற்படும். அதுக்கு நீங்கள் ஒரு கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சடன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எதில் வேணாலும் ஏற்படலாம். அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கணும். ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை எமோஷ்னலாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த்தாக இருக்கட்டும், ஓகேவா? அதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க. அது மட்டும் தான் நீங்கள் இந்த வாட்டி நீங்கள் கவனம் செலுத்துறதா இருக்கணும். லக்கை நீங்கள் பிரிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 7 ஹார்சஸ் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் அமேசானில் இருக்குது, நிறையா இருக்குது. ஏன் அதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு உண்டான அங்க லட்சணம் அப்படிங்கிறது இருக்குது. அதுபடி அந்த ஃபோட்டோவை நாங்கள் பிரிங் பண்ணி வச்சுருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது, அதை பை பண்ணி வாங்கிக்கோங்க, வீட்டில் மாட்டிக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு கெரியரில் க்ரோத் வேணும், நான் இன்னும் வெளியில் நல்லா தெரியணும், எக்ஸ்போஸ் ஆகணும், அது ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருங்காலி மாலை இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். கீழே லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பை பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி.